அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு நம்ம பொட்டு மாமா விஜய் அவர்கள் டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்தார். அந்த கூட்டத்தில் ஒரு தூங்கி வழிஞ்சார். இதை எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம். அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசி வச்சிருக்காரு தெரியுமா? திமுகவுடைய 5 ஆண்டு சாதனைகளை அங்கே போய் பேசி வச்சிருக்காருங்க. என்னென்ன பேசியிருக்காருன்றதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா இருக்கார் இல்லையா, ஒரு பொய் சொல்லி வசமாக சிக்கியிருக்கார். அதையும் இந்த காணொலியில் பார்ப்போம். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுடைய ஸ்பான்சர் மார்க்கெட் வூல்ஃப் அவங்களுக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுத்துக்கலாம். மார்க்கெட் வூல்ஃப் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஃபஸ்ட்டு ஜாயினிங் ஃபீ 99 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆப்பில் பண்ணுற ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே லைஃப் டைம் ஃப்ரீ. இயர்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஆர் ஹிடன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த அப்ளிகேஷன் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஐஃபோன் வச்சிருக்கிறவங்க ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறவங்க ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸ், கமாடிட்டிஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இதிலெல்லாம் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க இந்த அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த மார்க்கெட் வூல்ஃப் ஆப் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அப்படின்றதுனால நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் நம்ம வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம கமெண்ட் செக்ஷனுடைய பின்டு கமெண்ட்லையும் இருக்குது. தேவைப்பட்டவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ரிசர்ச்சுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் கோல்டு, சில்வர், கமாடிட்டிஸ் ஆர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், ஸ்டாக்ஸ் எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் உங்களுடைய ஓன் ரிசர்ச்சை ஒரு தடவை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாட்ஃபார்மை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆர் ஷேர் பண்ணுறது கம்ப்ளீட்லி ஒரு ஸ்பான்சர்ஷிப்புக்கு மட்டும்தானே ஒழிய இது உங்களுக்கான ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஓன் ரிசர்ச்சுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஈவன் ₹1 இருந்தாலும் சரி, ₹10 இருந்தாலும் சரி, ₹100 இருக்கட்டும், எத்தனை லட்சமாக வேணா இருக்கட்டும், நீங்கள் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். டெல்லிக்கு போயிருக்காரு நம்ம பொட்டு மாமா. போய் என்ன தெரியுமா பண்ணியிருக்காருங்க? இந்த சிஎம் எல்லாரும் சேர்ந்து பிரதமர் கூட ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அதில் விஜய் அவர்கள் முதல் வரிசையில் நிற்கிறாருங்க. ஏன்பா முதல் வரிசையில் நின்று ஃபோட்டோ எடுத்தால் என்னப்பா, என்ன தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே விஜய் அவர்கள் திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி போய் பங்கெடுத்தப்போ ஃப்ரண்ட் வரிசையில் நின்றுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா? குடும்ப சுயநலத்துக்காக தமிழக மானத்தை அடகு வைத்து பாஜக அரசிடம் அடைக்கலம் புகுந்தது திமுக. பாஜக கூட மறைமுக கூட்டணி அப்படின்றதுனால நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முன்வரிசை. புகைப்படத்தை உற்று நோக்கினாலே பூனைக்குட்டி வெளியே வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. ஸ்டாலின் அவர்கள் ஃப்ரண்ட் ரோல நின்றுட்டார் அப்படின்னப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. பாஜக கிட்ட போய் தமிழ்நாட்டை அடக வச்சுட்டாரு. குடும்ப சுயநலத்துக்காக அது இதுன்னு உருட்டிக்கிட்டு இருந்தாரு நம்ம பொட்டு மாமா. இப்போ நம்ம பொட்டு மாமாவே ஃப்ரண்ட் ரோல தான் நிற்கிறாருங்க. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறது பூனைக்குட்டியா அணில் குட்டியா சிஎம் சார்? இது அணில் குட்டியும் இல்லை, பூனைக்குட்டியும் இல்லை. இது ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட ஏதோ ஒரு குட்டி. சரி, அடுத்ததா இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காரு பாருங்க. இதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. திமுகவுடைய சாதனைகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதாரமாக திகழும் தமிழ்நாடு தனது உறுதித்தன்மையையும் தொடர் வளர்ச்சியையும் வெளிப்படுத்தி வருகிறது. எப்படி சார் 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இருக்குன்னா அதுக்கு காரணம் யார் சார்? நீங்களா, விஜய் அவர்களா? எப்படி சார் ஒரு மாதத்தில் நீங்கள் 2வது பெரிய பொருளாதாரத்துக்கு கொண்டு போயிட்டீங்களா சார்? என்ன சார் விட்டால் இதுக்கும் அணில் குஞ்சுகள் பெருமை பீத்துவானுங்க. எங்கள் தளபதி வந்ததுனால தான் ஏதோ மேஜிக் நடந்திருக்கு, அதை வச்சு தான் அவர் அங்கே அப்படி பேசியிருக்காருன்னு உருட்டுவானுங்க தற்குறிகள். அடுத்தது பாருங்க, பெண்களின் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. எப்படி சார் இது? எப்படி சார் இதுவும் நீங்களா கொண்டு வந்தீங்க? அடுத்தது, மகளிர் சுய உதவி குழுக்களானது சமூக வளர்ச்சி மற்றும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான வலிமையான கருவிகளாக திகழ்கின்றன. சுய உதவி குழுக்கள்லாம் நீங்களா ப்ரோ கொண்டு வந்தீங்க? வாட் ப்ரோ விஜய் ப்ரோ? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது, இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் பணி செய்யக்கூடிய பெண்கள் அவங்களுடைய எண்ணிக்கையில் 42% பெண்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சாதனையை சொல்லியிருக்காருங்க. அங்கே போய் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள், வேலைக்கு போகிற பெண்களுடைய எண்ணிக்கையில் 42% பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள். இந்த சாதனையை நிகழ்த்தியது நீங்களா சார்? என்ன சார் இதெல்லாம் திமுகவுடைய சாதனை சார். அப்போ ஏன் சார் திமுக எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பேத்துனீங்களே சார். அடுத்தது பாருங்கள், நிதி பொறுப்புணர்வு, சமூக முன்னேற்றம் மற்றும் மக்கள் தொகை கட்டுப்பாடு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது சார் இவர் சொல்லி வச்சிருக்கார். நிதி பொறுப்புணர்வு,
சமூக முன்னேற்றம், மக்கள் தொகை கட்டுப்பாடு, இதில் எல்லாம் நாங்கள்லாம் ரொம்ப இதுவாக இருக்கோம், நாங்கள்லாம் கரெக்டாக இருக்கோம், எங்களெல்லாம் எதுவும் பாதிக்கிற மாதிரி எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு போய் காலில் விழுந்து கெஞ்சிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ண போகிறப்பெல்லாம் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். டக்குன்னு மண்டைக்கெல்லாம் அவ்வளோ ஓடுது. சும்மா யோசிச்சாவே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறாரு ஸ்டாலின் சார். என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கல் அடிச்சிட்டு இருந்தார். ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி பாருங்கள், அவரே போய் எங்கள் தமிழ்நாடு எப்படிலாம் முன்னேறிக்கு தெரியுமா, பொருளாதாரத்தில் நாங்கள் 2வது பெரிய பொருளாதாரம், பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறது எங்கள் ஊரில் தான், அதில் நாங்கள் தான் முன்னேறி இருக்கோம், இதில் நாங்கள் தான் முன்னேறி இருக்கோம், பெண்களுக்கான கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, பெண்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் எல்லாத்துலேயும் தமிழ்நாடு முன்னோடியாக இருக்குது, நாங்கள் முன்னேற்றத்தை கண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி? பாதுகாப்பு, தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பார் இதே விஜய் அவர்கள். கல்வி சரியில்லைன்னு எவ்வளோ தடவை சொல்லியிருப்பார், சுகாதாரம் சரியில்லைன்னு எவ்வளோ தடவை சொல்லியிருப்பார். இந்த ஏதோ ஒரு ஊரில் போய் இந்த பஸ்ஸுக்கு மேலே ஏறி நிற்கிறப்போலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார், இங்கே இருக்கிற இந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் அது இல்லை இது இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி போகிற இடமெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு போலியான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு வந்த விஜய் அவர்கள் இப்பொழுது நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் உண்மையெல்லாம் பேச வேண்டிய நிலை. பாருங்கள், யார் வாயால் எதெல்லாம் வருதுன்னு பாருங்கள். உண்மை வெளியே வருது காய்ஸ். இப்போ தான் நம்ம தான் 2வது பெரிய பொருளாதாரம்னு சொல்கிறாரு நம்ம பொட்டு மாமா. அப்போ தமிழ்நாடு ஏதோ கடனில் மூழ்கிட்டு இருக்கு, கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இங்கே எதுவுமே இல்லை, நீங்கள் எல்லாம் நாங்கள் இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாததுக்கு காரணம் நீங்கள் எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துகிட்டு போயிருக்கீங்களே, அதெல்லாம் நாங்கள் சரி பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் திருச்சிக்கு போனப்போ பேசினாருங்க. இல்லை ப்ரோ, நீங்கள் என்ன தான் உங்களுடைய மனநிலை, மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவர் எப்படி மாற்றி பேசுகிறாரு பாருங்க. அப்போ ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி பேசுகிறாரு. கஜானாவை காலி பண்ணி வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார். ஆனால் இப்போ டெல்லிக்கு போய் தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கார். இது ஏன் மேட்சே ஆகலை இவர் சொன்னது? இவர் தான் எல்லாத்தையும் திருத்தி மாற்றி எல்லாத்தையும் பயங்கரமாக புரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ ஏற்கனவே அப்போ நல்லா தானே இருக்கும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மக்கள் தொகை கட்டுப்பாடு, பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் வளர்ச்சி, பெண்களின் வேலைவாய்ப்பு, பெண்களின் எல்லாமே நல்லா தானே இருக்கு. அப்போ நீங்கள் அப்போ எதுக்கு தான் நீங்கள் வந்தீங்க? ஐயோ ப்ரோ, மக்கள் வாக்களித்தவங்களை தாவேக்காக உங்களை ஏமாற்றி போட்டாரு. இப்போவாவது புரியுதா? ஃபேக் நரேட்டிவ்ஸை செட் பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. மக்கள் மனசில் பொய்யை மட்டுமே கட்டமைச்சு தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, வேற ஒன்றுமே கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு இடத்துல மேடையில் பேசுகிறப்போ நீட்டு மட்டும்தான் உலகமா, எவ்வளவோ இருக்குது, நீட்டு மட்டும்தான் வேணும்னு சொல்லி போகாதீங்க மாணவ செல்வங்களே அப்படின்னு சொல்லி பேசினவர் இன்றைக்கி போய் நீட்டுக்கு விளக்கு கேட்டிருக்காருங்க. அங்கே ஒரு குத்து, இங்கே ஒரு குத்து. எப்படி? அங்கே ஒரு மாதிரி பேசணும், இங்கே ஒரு மாதிரி செயல்படணும். என்ன ப்ரோ இது? ஏன் ப்ரோ வெக்கமா இல்லையா ப்ரோ? இது தாவேக்க காரணங்கள்லாம் இதுக்கெல்லாம் எப்படிடா நீங்கள் முட்டு கொடுப்பீங்க? என்னடா சொல்லுவீங்க? உங்களுக்கு ஆவலாக இருக்குது இதை தெரிஞ்சுக்க. நீங்களாம் என்னடா பதில் வச்சுருக்கீங்க இதுக்கெல்லாம்? தாவேக்கா தற்குறிகளா? இந்த மேகதாது அணை விவகாரம் எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம். டெல்லி வரைக்கும் போயிருக்காரு, அதை பற்றி அங்கே பேசவே இல்லை நிதி ஆயோக் கூட்டத்தில். இந்த முதுகில் குத்திட்டு ஓடின காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அவங்கள போய் சந்திச்சிருக்கார். ராகுல் காந்தி அவர்களெல்லாம் போய் சந்திச்சிருக்கார். அவங்க தானே கர்நாடகாவில் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்டையும் இதை பற்றி பேசலை. நமக்கு எதுக்கு ஊர் வம்புன்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கிட்டு சைலண்டாக வந்திருக்காருங்க. என்னங்க இது? ஆக மொத்தத்தில் டெல்லிக்கு போய் திமுக செஞ்ச சாதனைகள் மேலே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு வந்திருக்கார். உண்மையாலுமே திமுகவுடைய சாதனைகள் எல்லாத்தையுமே இருட்டடிச்சுக்கிட்டு வெறும் பொய்யை மட்டுமே கட்டமைச்சு தான் விஜய் வந்திருக்காரு. இதிலிருந்தே நம்ம ஈஸியாக நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவர் பிரச்சாரத்தில் என்ன பேசினாரோ அதையே இப்போ போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேச வேண்டியது தானே. காரி துப்பிடுவாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவும் காரி துப்போம். ஏன்டா இப்படி பச்சை போய் பேசுகிற அப்படின்னு கேட்டுருவாங்க. விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யலை, மேகதாது அணை விவகாரத்தில் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, அதுக்கு என்ன செய்ய போகிறாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. விவசாயிகள்லாம் ரோட்டில் இறங்கி போராடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. போராடுற விவசாயிகளை அடித்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி முடியல. ஒருவேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் பண்ணவங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. பாத்தீங்களா? ரீல்ல ஒரு மாதிரி ரியல்ல ஒரு மாதிரி நடந்துக்கிறாப்புல. படத்துல அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல, விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. 3 வேளை பசிக்குது, நீங்க சாப்பிட்றீங்க, என்னைக்காவது விவசாயிகளுடைய ஞாபகம் வந்திருக்கா அப்படின்ட்டு ப்ரெஸ்ஸு முன்னாடி நின்று பேசுகிறார். அந்த ப்ரெஸ்ஸு முன்னாடி பேசுகிற தைரியம் இப்போ எங்கே போச்சு விஜய் சார்? ரீலில் நீங்கள் பேசுனதெல்லாம் ஏன் சார் ரியாலிட்டியில் இல்லை விஜய் சார்? சிஎம் சார் மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு நான் விவசாயியாக பிறந்திருக்கணும், எனக்கு விவசாயியாக பிறக்கணும்னு ஆசை, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நான் விவசாயியாக பிறக்கணும் இப்படிலாம் பேசினாப்புல.
அப்படி விவசாயியாக பிறந்திருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நீங்கள் விவசாயிகள்லாம் ரோட்டில் இறங்கி போராடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. மேகதாது அணை விவகாரத்தில் பதில் சொல்லுங்கள் சிஎம் சார். பயிர்கடனுக்கு பதில் சொல்லுங்கள் சிஎம் சார். நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருந்த திமுக மீது பழிகளையும் அவதூறுகளையும் அள்ளி வீசுனீங்களே ப்ரோ. அதனால தானே இந்த மக்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் இப்போ சிஎம் ஆகிற அளவுக்கு வந்திருக்கீங்க, சிஎம் ஆயிருக்கீங்க. உங்களை தானே எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுங்கள் சிஎம் சார். அடுத்ததாக ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பொய்யை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொய்யை நம்ம ஏன் அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் தான், சின்ன பொய் தான். ஆனால் இவங்க இதுலேயே பொய் சொல்கிறாங்கன்னா எவ்வளோ விஷயத்தில் எவ்வளோ பொய் சொல்லியிருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பொய் உதவும். இது வெறும் ஒரு செஸ் போர்டு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைங்க. ஒரு செஸ் போர்டை யார் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்றதுல இருக்கிற பஞ்சாயத்து தான் இது. இந்த பிரக்யானந்தா இருக்கார் இல்லையா, செஸ் சாம்பியன், அவர் சமீபத்தில் இப்போ விஜய் அவர்களை போய் பார்த்துருக்காருங்க. விஜய் அவர்களை போய் சந்திச்சுக்கிட்டு அவரு கூட செஸ் விளையாடி இருக்காரு பிரக்யானந்தா. விளையாடி முடிச்சுட்டு மீட்டிங்லாம் முடிஞ்சு வெளியே பேட்டி கொடுத்துருக்காரு ஊடகங்கள்கிட்ட. வெளியே பேட்டி கொடுக்குறப்போ செஸ் போர்டை யார் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னு அவர் சொன்ன விஷயமும் ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு மேடையில் அவர் சொல்கிற விஷயமும் டோட்டலி வேறையாக இருக்குது. பிரக்யானந்தா அவர்கள் பொய் சொல்ல சான்ஸ் இல்லை, பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அவருக்கு. ஆதவர்ஜுனா அவர்களுக்கு தான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஆகவே நீங்களே அந்த காணொலியை பாருங்கள். செஸ் போர்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கு சொன்னது யார் அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. அவங்களே தான் போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. டக்குன்னு சிஎம்ஏ யாருக்கு தெரியாம வீட்ல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. எனக்கு ஷாக்கு. டக்குன்னு வந்தாரு, டக்குன்னு பார்த்துட்டு கேன் யூ ப்ளே அப்படின்னு கேட்டாரு. ஸோ உடனடியாக இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு பிரயானந்துக்கு. ஸோ விளையாட ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் நின்றுட்டு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாரும். இவர் ஒரு இதை ஃபைட் பண்ண, அவர் ஒரு ஃபைட் பண்ண, இவர் ஆசை கட் பண்ண, அவரு ஒரு கட் பண்ண. எவ்வளோ பொய் பாருங்களேன். இங்கே பாருங்கள், பிரக்யானந்தா அவர்கள்கிட்ட அவங்களே தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க செஸ் போர்டை. யார்? விஜய் அவர்களுக்கு சைடில் இருந்து. சரிங்களா, நீங்கள் வரப்போ செஸ் போர்டு கொண்டு வாங்க, சிஎம் உங்கள் கூட செஸ் விளையாடுவார் அப்படின்றத சொல்லி இவரை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாரு, சிஎம் வீட்டில் இருந்தே செஸ் போர்டு கொண்டு வந்தார் யாருக்குமே தெரியாமல் அப்படின்னு ஒரு பொய். ஏன் இந்த பொய் சொல்லணும்? யாருக்கும் தெரியாமல் விஜய் அவர்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்போ செஸ் போர்டை எடுத்து அந்த கோட்டுக்குள்ளே இந்த பேப்பர்லாம் மடித்து வச்சுருப்பார் இல்லையா, இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்க விழாவில் பேப்பர்லாம் உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த கோட்டுக்குள்ளே அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்குள்ளே செஸ் போர்டை எடுத்து வச்சு மறைச்சு கொண்டு வந்தாரா யாருக்கும் தெரியாமல்? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. பொய்யின்ற வார்த்தைக்கு ஒரு உருவம் இருக்கணும்னா அது ஆதவர்ஜுனா தான். எதுக்கு இப்படியெல்லாம் போய் சொல்லணும்? ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு போர்டை எடுத்துகிட்டு வர்றதுலையே நாங்கள் தான் பிரக்யானந்தா அவர்களை எடுத்துகிட்டு வர சொன்னோம், அவர் எடுத்துகிட்டு வந்தார், விளையாடினாங்க, இது ஏற்கனவே இப்படி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம்னு சொல்கிறத விட்டுக்கிட்டு இதுலேயே இவ்வளோ பொய் சொல்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ விஷயத்தில் எவ்வளோ பொய் சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் பொய், ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் பொய் தான். ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் உண்மையை பேசிட்டாருங்க. ஒரே ஒரு உண்மை, நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் உண்மையை பேசியிருக்காருங்க. அதை தவிர வேறு எல்லாமே பொய். அவருடைய பொலிட்டிக்கல் கெரியரில் அவர் பேசுனது பண்ணினது எல்லாம் பொய். நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் அதிசயமாக உண்மையை பேசியிருக்கார். உலகில் 7 அல்ல அதிசயங்கள், 8வது அதிசயம் நிகழ்ந்திருக்கு. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இறுதியாக நம்ம வீடியோடைய ஸ்பான்சர் மார்க்கெட் டூல் அவங்களுடைய அப்ளிகேஷனுடைய லிங்க் நம்ம வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.